அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் இப்போது உரையாற்ற இருக்கிறேன். ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கட்சி என்பதெல்லாம் சாதி போன்ற தனித்தனி கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் கொண்டது. சாதிக்கும் கட்சிக்கும் வித்தியாசமில்லை. சாதியும் ஒரு கூட்டம்தான், கட்சியும் ஒரு கூட்டம்தான். பெயர் மட்டுமே மாற்றமாக உள்ளது. ஜாதி என்பதெல்லாம் உண்மையல்ல. ஜாங்கியம் சம்பிரதாயங்களுக்கும் வழக்க பழக்கங்களுக்கும் உள்ளடங்கிய தனித்தனி கூட்டங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வசதி வாய்ப்புகளை சார்ந்தும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கூட்டங்கள் என்ற வகைராக்களுக்கு அடையாளமாக வைக்கப்பட்ட பட்ட பெயர்களே தவிர வேறொன்றுமில்லை. பிரிவினைவாத கூட்டங்களே தவிர பிறவியில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட கூட்டங்களை கொண்ட எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் தங்கள் கூட்டங்கள் மீதுள்ள அக்கறையில் வாக்களிக்காதவர்களுக்கும் எதிர்த்து போட்டியிட்ட கூட்டங்களுக்கும் அவர்கள் நல்லது செய்வதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு மாறாக அவர்களை பழியெடுக்காமல் விடுவதற்கும் வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் நாட்டில் என்று ஆட்சிக்கு வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நல்லதே நடப்பதற்கு வாய்ப்பில்லை. போட்டி போட்டுக்கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் சுரண்டி கொண்டு அவர்கள் கூட்டங்கள் பிழைத்து ஆட்சியை பிடித்து பதவி பிடித்து காசு பணங்களை சம்பாதித்து மெத்தமாடி கட்டி பிழைப்பார்களை தவிர வேறொன்றும் காண முடியாது. ஆகையால் இந்த சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு கொடுத்து பொதுநலங்கான அனைவரும் முன்வாருங்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.